அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் கம்ப்ளீட்லி மைதா, ஆட்டா, சுகர், அவன் இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஓட்ஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை 50 கிராம் எடுத்திருக்கேன், வாழைப்பழம் வந்து 2 எடுத்திருக்கேன், கோகோ பவுடர் பார்த்திங்கன்னா 25 கிராம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓட்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஊற வைக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஃபைட்டிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஓட்ஸை வந்து ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். 3 வாட்டி எப்படின்னா, அந்த வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் வந்து வாட்டர் கிளியராக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை, நீங்கள் சுகர் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் வந்து நான் வந்து தேன் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சால்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாமே நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அது வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பேக்கிங் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள் எந்த மாதிரி திக்காக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி திக்காக வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக ஆக்கிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவன் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து மேலே சாக்கோ சிப்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஆல்மண்ட் இல்லை கேஷ்யூ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணி அழகாக மேலே வந்து ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கடாயை நல்லா வந்து ஹீட் பண்ணணும். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருங்க. இப்போ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ரௌனி பேட்டர், ஸோ அதை வந்து எடுத்து அது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கவர் போட்டு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சாக்கோ சிப்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதை நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கூல் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ப்ரௌனி வந்து நல்லா வந்து ரெடி ஆகியிருக்கு. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அது வந்துட்டு ஃபஜ்ஜியாக நல்லா சாக்லேட்டியாக வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த விதமான ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு எதுவுமே இது ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ இதில் மைதா கூட நம்ம வந்து ஆட் பண்ணல, வெறும் ஓட்ஸ் மட்டும்தான். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இந்த ப்ரௌனி வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் வெறும் ஒரு 2 பொருள் வச்சு நம்ம சூப்பரான ப்ரௌனி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் வீட்லேயே. இதுக்காக அவன்லாம் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு வந்து நினைக்கிறேன். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.